தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு சின்ன சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அது என்னங்கறத வந்து நாம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள இருக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் வந்து மிஸ்டர் பிரதாப் குடி யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த நிகழ்வு வந்து எப்ப நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 12ஆம் தேதி வந்து நடந்திருக்கு. திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கக்கூடிய பழனி கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழனி பக்தர் இவர் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்க இருக்க ஒலிபெருக்கியை பயன்படுத்தி அந்த ஒலிபெருக்கியையும் இவருடைய போனும் வந்து கனெக்ட் பண்ணி தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பாடலை வந்து ஒளிபரப்பு செஞ்சிருக்காங்க. இந்த ஒளிபரப்பு செயல் வந்து பாத்தீங்கன்னா அந்த பழனி கோயிலுக்கு வந்த பக்தர்களுக்கு இடையே வந்து ஒரு கடுமையான ஒரு மன உளைச்சலை வந்து உருவாக்கி இருக்கு. ஏன்னா அந்த ஒளிப்பெருக்கைகள் வந்து எதுக்கு அந்த கோயில் நிர்வாகம் வந்து பயன்படுத்தினாங்கன்னா சப்போஸ் யாராச்சும் மிஸ் ஆயிட்டாங்களோ இல்ல ஒரு முக்கியமான அறிவிப்புகளை தெரிவிச்சுக்கிறதுக்காக வந்து அந்த ஒளிப்பெருக்கியை வந்து பயன்படுத்தி இருக்காங்க. இந்த அந்த அந்த பழனி கோயிலுக்கு போயிட்ட அந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒளிப்பெருக்கியை பயன்படுத்தி அவங்களுடைய போன்ல கனெக்ட் பண்ணி அந்த இதை வந்து அந்த கொள்கை பாடலை வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதையும் வந்து வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அவருடைய இன்ஸ்டாகிராம்ல வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. கோயில் நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செயலை செஞ்சு அந்த நபரை வந்து தேடிட்டு இருக்காங்க. அது இல்லாம வந்து போலீஸ்டையும் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த நபரை வந்து தேடிட்டு இருக்காங்க. அவர் இப்ப கிடைச்சாரா என்ன ஏதுன்னு தெரியல. நானும் நியூஸ்ல சர்ச் பண்ணி பார்த்தா எனக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் வந்து கிடைக்கல. நான் வந்து உங்ககிட்ட சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப விஜய் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழக மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆட்சி அமைச்சு மக்களுக்கு வந்து சேவை செய்யணும் அப்படின்ட்டு ஒரு நல்ல விதமான கருத்துக்களோட அரசியல் களத்துக்கு வராங்க. சப்போஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஜய் ரசிகரா நீங்க இருந்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய அவருக்கு மேல இருக்கிற பாசத்தை வந்து நீங்க இப்படி காட்டணும்னு ஒரு அவசியம் கிடையாது. அவருக்கு வந்து களத்துல இறங்கி ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் நீங்க வந்து விஜய் அண்ணாக்கு ஓட்டு போடுங்க. அப்படி வந்து நீங்க வந்து அவருக்கு விஜய் அண்ணாக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா இஸ் வெல் அண்ட் குட். இதே வந்து கோயில வந்து நீங்க ஏன் பண்றீங்க? இது ஒரு தவறான செயல். ஏன்னா கோயிலுக்கு வரவங்க வந்து ஒரு பல்வேறு விதமான ஒரு மன சூழ்நிலையில வந்து கோயில வந்து நிம்மதி தேடி வருவாங்க. அந்த இடத்துல வந்து நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பண்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய மன உளைச்சலுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய செயல். சோ இனிமேல் வந்து விஜய் அண்ணா மேல யாராச்சும் ரொம்ப கேரா இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி செயலை வந்து செய்யாம மக்களுக்கு வந்து போய் உதவி செய்யுங்க. இந்த பாட்டு போட்டாதான் வந்து நீங்க விஜய் அண்ணா மேல வந்து கேரா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தமே கிடையாது. இந்த மாதிரி செய்யாம விஜய் அண்ணா கூட சேர்ந்து நீங்க வந்து அவர் கூட வந்து இந்த அரசியல வந்து நீங்க இருந்து சமுதாயத்துக்கு வந்து சோசியல் சர்வீஸ் வந்து செய்யுங்க. இதுதான் என்னுடைய கருத்து. இந்த நபரே வந்து மத்த அரசியல் கட்சிகள் தூண்டுதனால அவர் வந்து செஞ்சிருக்காரா என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. நான் இப்ப கூட இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு வந்து நான் கடைசியா வந்து என்ன சொல்றேன்னா, இது வந்து எந்த கட்சிக்கும் விஜய் அண்ணாக்கு சப்போர்ட்டா வந்து நான் சொல்ல கிடையாது. இதுவே வந்து அந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் ஒரு டிஎம்கே ஏடிஎம்கே எலக்டட் அந்த மாதிரி சாங்ஸ் வந்து அந்த கோயில போட்டிருந்தாலும் நான் எங்களுக்கு சொல்ல போற ஒரு இது என்னன்னா ஒரு அட்வைஸ் இதுதான். இந்த மாதிரி விஷயம் வந்து எதுவும் செய்யாம மக்களுக்காக நீங்க களத்துல இறங்கி உதவி செய்யுங்க அப்படின்னு வந்து நான் சொல்றேன். நானு எந்த வீடியோ தொகுப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறது வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோட வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து முழுசா பார்த்துட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றி வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.